சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களை பொறுத்தவரைக்கும் உணவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை சில வகையான உணவுகளை நீங்கள் அதிகப்படியாக உட்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய இந்த சிறுநீரக பிரச்சனையை இது மேலும் மோசமாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். எனவே எந்தெந்த உணவுகளை உண்ண வேண்டும், எந்தெந்த உணவுகளை நீங்கள் உண்ணக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு அதை ஃபாலோ பண்ணி கொண்டாலே போதும், உங்களுடைய சிறுநீரகங்களுடைய ஆரோக்கியத்தினை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்கள், சிகேடி பேஷண்ட்ஸ், அதாவது குரோனிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது கிட்னி ஸ்டோன்ஸ் அல்லது ஏனைய சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள நபர்கள் எந்த மாதிரியான உணவுகளை உண்ணக்கூடாது, அதாவது இந்த உணவுகள் மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இன்னைக்கு நான் சொல்லித்தரப்போகிற இந்த 6 முக்கியமான உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த மோசமான உணவுகள் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது உணவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் பொரித்த உணவுகள், ஃப்ரை ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த விதமான பொரித்த உணவுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான எண்ணெய், அதிகப்படியான கொலஸ்ட்ரால் காணப்படும். இது சாதாரணமாகவே அதிக அளவில் யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிறுநீரகம் பிரச்சனைகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக அறவே இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. காரணம், அதிகப்படியான கொலஸ்ட்ரால், அதிகப்படியான கலோரி காணப்படுகின்ற இந்த பொரித்த உணவுகளில் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை மேலும் மோசமாக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படும். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சிறுநீரக நோயாளிகள் பொரித்த உணவுகள் அறவே எடுத்துவிடக்கூடாது. இரண்டாவது, மிக மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய மது மற்றும் புகைப்பிடித்தல். இந்த பிரச்சனைகள் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை மேலும் அதிகப்படுத்தும். ஒருவேளை உங்களுடைய சிறுநீரகங்களை முற்றாக செயலிழக்க கூட செய்து விடலாம். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, மது பழக்க வழக்கம் உள்ளவர்கள், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்க வழக்கம் உள்ளவர்கள், கண்டிப்பாக சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளால் ஏற்கனவே அவதிப்படுகின்ற நபர்களாக இருப்பீங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இவற்றை அறவே நீங்கள் விட்டுவிட வேண்டும். ஆரோக்கிய நபர்களும் கூட இந்த பழக்க வழக்கங்களை விட்டு விடுவது நல்லது. மூன்றாவது, மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய உணவு பண்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் கார்பனேற்றப்பட்ட பானங்கள். பொதுவாக கடைகளில் விற்கக்கூடிய சோடாக்கள், கார்பனேற்றப்பட்ட மென்பானங்கள், இவற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான இந்த கார்பனேட் அப்படின்ற ஒரு பொருள் காணப்படும். இது அதிகப்படியான கலோரியை கொண்டிருக்கும், அதிகப்படியான சர்க்கரையை கொண்டிருக்கும். இது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை மேலும் மேலும் மோசமாக்கி கொண்டே போகும். ஸோ கண்டிப்பாக இந்த கார்பனேட் ஏற்றப்பட்ட பானங்கள், மென்பானங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக நோயாளிகள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். நான்காவது உணவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் அதிகமுள்ள உணவுகளை இந்த சிறுநீரக நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இந்த சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த பொட்டாசியம் அப்படின்ற ஒரு பதார்த்தம் அவர்களுடைய குருதியில் அதிகப்படியாக காணப்படும். இது ரொம்ப ரொம்ப பாதகமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் பொட்டாசியம் அதிகமாக உள்ள உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம், ஆரஞ்சு, உருளைக்கிழங்கு, தக்காளி, இதனை தவிர சில வகையான பச்சை இலை வகைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். சிறந்த ஒரு மருத்துவனுடைய ஆலோசனை நிமித்தம் எந்தெந்த உணவுகளை நீங்கள் உள்ளடக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. தென் ஐந்தாவது உணவுகள் என்ன சொன்னால் சர்க்கரை அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகளையும் இந்த சிறுநீரக நோயாளிகள் அறவே தொட்டுவிடக்கூடாது. உதாரணமாக கடைகளில் விற்கக்கூடிய பேஸ்ட்ரிகளாக இருக்கட்டும், அல்லது சீனி சேர்க்கப்பட்ட அதிகப்படியான மென்பானங்கள், அல்லது இன்னும் சில சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிப்பு பண்டங்கள், இவற்றை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்களை தீவிரத்தினை மேலும் மேலும் இந்த சர்க்கரை அதிகப்படுத்தும். அது எந்த விதமான சர்க்கரையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் குறைத்து விட வேண்டும். இதனை தவிர ஆறாவது மோசமான உணவு என்ன அப்படின்னு சொன்னால் அதிகப்படியாக சோடியம் உள்ள உணவுகள். சோடியம் அதிகமாக உள்ள உணவுகளையும் இந்த சிறுநீரக நோயாளிகள் அறவே புறம் தள்ளிவிட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பொட்டாசியத்தை போன்றே சோடியமும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். எனவே இது தொடர்பான உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. உதாரணமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் அதிகமாக உப்பு சேர்த்திருப்பாங்க. இதில் அதிகப்படியான சோடியம் காணப்படும்.
சில வகையான கடல் உணவுகள், கருவாடு, இந்த மாதிரியான உணவுகள், இதனை தவிர ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவற்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான சோடியம் அல்லது ஏனி கெமிக்கல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இவை வந்து சிறுநீரக நோயினை மேலும் மேலும் மோசமாக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளையும் வந்து நீங்கள் அறவே விட்டுவிட வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுநீரக நோயாளிகள் எந்தெந்த மோசமான உணவுகளை உள்ளடக்கக்கூடாது அப்படின்றத பற்றி இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.